ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சுவையான, அதே நேரம் ரொம்பவே ஈஸியா ஒரு சாம்பார் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசா வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க சுவையான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் சாம்பார் பருப்பை 2-3 வாட்டி நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் தண்ணீர்ல ஊற வச்சிருந்தேன். அதை இப்போ ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, பருப்பு வேகிற அளவுக்கு 3 கப் தண்ணீர் சேர்த்து ஒரு 4 விசில் வரைக்கும் மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க. இப்போ 4 விசில் ஆயிடுச்சு. பிரஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பாருங்க. பருப்பெல்லாம் நல்லாவே வெந்திருக்கும். இத ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு கடாயில மாத்திக்கலாம். நீங்க பருப்பு வேக வச்ச குக்கர் பெருசா இருந்தா அந்த குக்கர்லயே இருக்கட்டும். அதுலயே காய்கறிகளை போட்டு வேக வச்சுக்கலாம். இது கூடவே 1 கப் கத்தரிக்காய், 1 கப் கும்பளங்காய்க்கு பதிலா வெள்ளரிக்காய் கூட சேர்க்கலாம். 1 கப் உருளைக்கிழங்கு, 1/2 கப் சேனைக்கிழங்கு, 1/2 கப் கேரட், 1 கப் பூசணிக்காய், 1 கப் பீன்ஸ், முருங்கக்காய், 1 பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தா பெரிய வெங்காயத்துக்கு பதிலா 10 to 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 பச்சை மிளகாய், 2 தண்டு கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இனி சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் பெருங்காய பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இனி மூடி வச்சு 15 to 20 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சுக்கோங்க. அப்போதான் காய்கறி எல்லாம் சரியா வேகும். இடையிடையா 2 அல்லது 3 வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் போல ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். காய்கறிகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இனி இதுல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய தண்ணீர்ல கரைச்சு சேர்த்துக்கோங்க. காய்கறிகள் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா மட்டும் புளி தண்ணிய சேருங்க. வேகிறதுக்கு முன்னாடி புளி தண்ணிய சேர்த்தா காய்கறிகள் வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது கூடவே கட் பண்ணின 2 தக்காளிய சேர்த்து கலந்து 5 நிமிடம் கூட மூடி வைத்து வேக வச்சுக்கோங்க. இப்போ காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இனி இதுல கடுகு தாளிச்சு சேர்க்கணும். அதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதும் இதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கட் பண்ணின 5 பல் பூண்டு, 2 வத்தல் மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இனி இதுல கட் பண்ணின 5 வெண்டைக்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இனி இத சாம்பார்ல சேர்த்துருங்க. கூடவே தேவையான அளவு கொத்தமல்லி இலைய சேர்த்து கலந்து விட்டீங்கன்னா சுவையான நல்ல வாசனையான சாம்பார் ரெடி. நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு இந்த சாம்பார் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம என்னோட ஃபுட் அண்ட் ஜூஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.